மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு முஃமினுடைய இஸ்லாத்துக்கு அழகு, ஒரு முஃமினுடைய இஸ்லாமிய பண்புக்கு அழகானது, இஸ்லாத்தின் மிக அழகான பண்பு என்ன தெரியுமா? தர்குஹு மா லா யானி. அவருக்கு எது தேவையில்லையோ அதுல தலை போடாமல், அவருக்கு எது தேவையில்லையோ அந்த விடயத்தை பத்தி பேசவும் தேவையில்லை, அந்த விஷயத்தை பார்க்கவும் தேவையில்லை, அந்த விஷயத்தை சிந்திக்கவும் தேவையில்லை, அந்த விஷயத்துல ஈடுபடவும் தேவையில்லை. ஏன் எனக்கு தேவையில்லை, நான் எனக்கு ஈடுபடும். தேவையில்லாத விடயங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது ஒரு முஃமினுடைய அழகான இஸ்லாமிய பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் தேவையில்லாத ஈடுபட ஆரம்பிச்சா எங்கெங்க மனுஷனை கொண்டு போய் சேர்க்க தெரியாது. அதுல வரக்கூடிய முதலாவது நஷ்டம் என்ன தெரியுமா? எது தேவையோ அதில் ஈடுபடுறதுக்குள்ள சந்தர்ப்பம் கிடைக்காது. எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலம், நேரம், வயது, அஜல் இருக்கிறதே, இது மிக மிக பெருமதி வாய்ந்தது. ஹதீஸ்ல கியாமத் நாளுடைய அடையாளமாக யதகாரபு ஸமான், காலம் சுருங்கும் என்று வருது. சுருக்கமாக காலம் சுருங்கும். சில உலமாக்கள் இந்த காலம் சுருங்கும் என்பதற்கு, காலம் அதே 24 மணித்தியாலம் தான் அப்பயும் இருந்துச்சு இப்பயும் இருக்குது, அப்படித்தான் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். ஆனா தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல சில வித்தியாசங்கள் வரும் என்ற ஹதீஸ்ல வருகிறது. அவ்வாறு இல்லைண்டா எப்பயுமே அதே நிலைமைதான். ஆனா ஏன் சுருங்குது, ஏன் எங்களுக்கு பரக்கத்தில்லா போகுது? எங்களுடைய உள்ளத்திலிருந்து காலத்துடைய பெருமதி இல்லா போயிடும், நேரத்துடைய பெருமதி தெரியா போயிடும். எனவே தேவையில்லாத எல்லாம் பேசவும், தேவையில்லாத அக்கறையிலும் ஈடுபடுறதுக்கும் எங்களுக்கு எங்களுடைய நேரங்கள் அங்கு வீணாகுவதன் காரணமாக எதில் தேவையோ அதில் ஈடுபடுவதற்குள்ள சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. எமது பேச்சு, எமது பார்வை, இய்யாக வஃபுதூலின் நவர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் வீண் பார்வையை தவிர்த்து கொள்ளுங்கள். வீண் பார்வை. நான் பஜார்ல போறேன், என் பார்வை நான் தாழ்த்திக்கிட்டு போறேன், எனக்கு ஹராம் வான ஹலாலும் வான. ஏன் ஹலால பார்க்க ஆரம்பிச்சாதான் ஹராத்துக்கு போய் சேருவேன். அப்படி ஹலாலானதும் எனக்கு தேவையில்லாத ஒரு சாமான பார்த்துருந்தா எனக்கு அழகா ஆயிக்குது, இது ஒண்ணு வாங்கினா நல்லா ஆயிக்குவேன், ஆக கொண்டு என் சேப்பில் 1000 ரூபாய் வெளியாகும். அதை பார்க்காம போயிட்டு அப்படியே அந்த 1000 ரூபாய் மிஞ்சும். எனவே இய்யாக வஃபுதூலின் நவர், நீங்கள் உங்களுடைய வீண் பார்வையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் உங்களுடைய பார்வை சக்தி பாதுகாக்கப்பட வேண்டும், பேச்சு சக்தி பாதுகாக்கப்பட வேண்டும், சிந்தனை சக்தி பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய உடல் பலம் பாதுகாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், தர்குஹு மா லா யஅனி, தேவையற்ற விடயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது ஈமானுடைய பண்புகள் மிக உயர்ந்த பண்பு. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள், இது நான் சொன்ன ஒரு 10 ஹதீஸ் தான் சொல்லியிருப்பேன். ஆனா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 24 ஹதீஸ்களை இவ்வாறு எண்ணிக்கொண்டு போகிறார். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது அத்தீன் வன் நஸீஹா, தீன் என்பது மற்றவர்களுடைய நலனை விரும்புவது. யாருக்கு இவர்கள் நலன் விரும்புவது என்று நபிகளிடத்தில் கேட்டபோது அல்லாஹுடைய நலன், அல்லாஹுடைய நலன் என்றால் அல்லாஹுடைய ஹக்குகளை பூர்த்தி செய்வது, அவனுடைய ரசூல், அவனுடைய கிதாப், அவனுடைய ரசூலுக்குரிய, அவனுடைய கிதாபுக்குரிய, ஏனைய முஸ்லிம் அரசர்களுக்குரிய, முஸ்லிம் சமூகத்துக்குரிய எல்லா நலவுகளையும் நிறைவேற்றுவதுதான் தீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வாறு பல வகையான ஹதீதுகள், இவ்வாறான ஹதீதுகளை நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும், அடிக்கடி பேச வேண்டும். இதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குள்ள அடிப்படை முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இது வெறும் பேசிவிட்டு கேட்டுவிட்டு போவதற்கு உள்ளதல்ல. இது என்னிடத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் கவனித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த அடிப்படையில் அமைக்க முயற்சி செய்வோம் என்றால் நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை அது ஒரு சுவர்க்கமாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய மௌத்து சந்தோஷமானதாக இருக்கும், நாங்கள் நிரந்தரமான ஆசிராவில் சந்தோஷமாக இருக்கலாம். எனவே அல்லாஹ் ஜல்லாலுஹு இவ்வாறான நல்ல தன்மைகளுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை எம்மக்கும், எமது குடும்பத்தினருக்கும், எமது சந்ததியினருக்கும், ஒரு உம்மத்த முஸ்லிமாவுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தந்தருவாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய தொழில் துறைகளை ஹலாலானதாக ஆக்கி தந்தருவாயாக, யா அல்லாஹ் ஹலாலான வழிவகைகளை யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக, ஹராமான விடயங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய நஃப்ஸ் அதன் பக்கம் செல்ல எத்தனித்தாலும் நீ அவற்றிலிருந்து ஏதாவது ஒரு தடையை உண்டாக்கி பாதுகாத்து விடுவாயாக.
ரப்பி ரஹ்மானே நாயனே, எங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், உற்றார்கள், குடும்பத்தினர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் அனைவருடைய கபர்களின் சுருக்கத்தில் பூஞ்சோடியாக ஆக்குவாயாக. அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக. அவர்களுக்கும் எங்களுக்கும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.